பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த நல்ல நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரன இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கட்டும். பிரியமானவர்களே, இந்த வருடத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4வது செய்திக்குள்ளே நம்ம வந்துட்டோம். காலங்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், கர்த்தர் வழி நடத்துவார். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவருடைய கிருபையின் நிழலில் இந்த வருடத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயமான ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக தர கர்த்தர் காத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் அடுத்த ஒரு நல்ல ஆலோசனை, முதல் 3 செய்திகளிலும் ஆண்டவர் 3 ஆலோசனை கொடுத்திருந்தார். எத்தனை பேர் அதை ஞாபகப்படுத்தியிருக்கீங்கன்னு தெரியல. இந்த வாரத்திலும் கூட ஒரு புதிய ஆலோசனையை தருவதற்கு தேவன் சித்தமாக இருக்கிறார். நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், நம்ம எப்படி பூமியில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்பதில் தேவன் ரொம்ப குறிப்பாக இருக்கிறார், ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறார் கர்த்தர். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை விசேஷமாக இந்த வேத புஸ்தகத்தை அதிகமாய் வாசிக்கும்போது புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த 2 பகுதியும் இருக்கிறதே நம்ம வேத புஸ்தகத்தில் தெளிவாய் வாசிக்க முடியும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளுக்கென்று ஒரு சில ஆலோசனைகளை சொல்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே ஏவி சில காரியங்களை சொன்னார். அதை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு செய்தியாக சொல்ல நான் விரும்புகிறேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருமையான இந்த நம்முடைய புதிய ஏற்பாட்டு வேத புத்தகத்தில் ரோமர்கள் நிருபம் மிக அருமையான நிருபம் என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது விசேஷமாக அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ரோமர் 1:2 ரோமாபுரியில் உள்ள
தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆக்கும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகி அனைவருக்கும் எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். தேவ பிரியர், ஆண்டவர் மேலே பிரியம் வைக்கிறவர்கள், ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் அனைவருக்கும் நான் எழுதுகிறேன் சொல்லி இதை ஆரம்பிக்கிறார். இந்த ரோமன்கள் நிருபத்தை அந்த ஒரு அறிமுகத்தோடு தான் அவர் ஆரம்பிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, தேவ பிரியர்கள். அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பேருங்க? தேவ பிரியர்கள். நம்மலாம் தேவ பிரியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். சிலர் விசுவாசின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி இருந்து ஒரு அருமையான பெயர், இன்னொரு சகோதரனையோ சகோதரியோ நம்ம பார்க்கும்போது தேவ பிரியர்கள் வருகிறார்கள் என்று நாம் அவர்களை வரவேற்கலாம் இல்லையா? தேவன் நல்லவர். சரி, அதில் சொல்லி வரும்போது ஆண்டவர் நம்ம எப்படி நடக்கணுன்றதுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வேத வசனங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முதலாவது அவர் அங்கே சொல்வது உங்கள் சரீரங்களை என்று சொல்லி முதலாவது வசனத்தில் சரீரங்கள். ரட்சிக்கப்பட்டவனுடைய சரீரம் மிக முக்கியம் ஆண்டவருக்கு. சரீரம் என்பது வெளிப்புற பாத்திரம், மனிதனுடைய வெளிப்புற பாத்திரம். இந்த வெளிப்புற பாத்திரம் சுத்தமாக இருந்தால்தான் உள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்க முடியும். இந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் பால் கெடாதபடி இருக்கும் இல்லையா? அதே போல் சரீரம் என்கிற நம்முடைய பாத்திரம் பரிசுத்தமாக இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் நிறைவான மகிழ்ச்சியோடு உள்ளே தங்க முடியும். ஏன்னா அருமையான நம்முடைய தாவீது கூட சங்கீதம் 51வது சங்கீதத்தில் அவர் அந்த பாவம் செய்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று மன்னிப்பு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்வார். சங்கீதம் 51:11 உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு சொல்கிறார். சரீரம் கரைப்பட்டு விட்டது ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்க வந்துட்டேன், இந்த பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி அவர் கேட்குறார். அப்போ அவருக்கு நல்லா தெரியும், சரீரம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நம்முடைய பரிசுத்த ஆவியின் உள்ளே தங்குவார். இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு வெளிப்பாடு. ஆகவே முதலாவது இந்த ரோமர்கள் நிருபத்தில் இருக்க தேவ பிரியர்களுக்கு அவர் சொல்கிறாரு, முதலாவது உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 இந்த 2 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது நான் அடிக்கடி விரும்பி படிக்கக்கூடிய அந்த வேத பகுதி அது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கும் பரிசுத்த ஆவியின் ஆலயம் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ அந்த சரீரத்தை குறித்து சொல்லும்போது அது தேவனுக்கு உரியவை என்று சொல்லி வேதம் சொல்லும். ஆகவே முதலாவது ரட்சிக்கப்பட்ட உடனேயே சரீரத்தை முழுமையாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த வேண்டும். இனிமேல் அந்த சரீரத்தில் பாவத்திற்கோ வேறு காரியங்களுக்கோ இடமில்லை என்பதை தீர்மானம் பண்ண வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவதாக அவர் அங்கே என்ன சொல்கிறார் இந்த வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்லா கவனித்து பாருங்க. இங்கே அப்படியானால் மனம் புதிதாகும். முதலாவது சரீரத்தை சொன்னார், அது நீங்கள் பலிபீடத்தில் வைத்து விடுங்கள், அது இனிமேல் பாவத்துக்குரியதல்ல, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரங்களினாலும் ஆத்துமாக்களினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ அந்த சரீரம் தேவனுக்குரியது, நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று சொல்ல வேதம் சொல்கிறது. யூ ஆர் நாட் பிலாங்ஸ் டு யூ, யுவர் பாடி இஸ் ஆல்சோ நாட் பிலாங்ஸ் டு யூ, இட் இஸ் பிலாங்ஸ் டு காட். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு சரீரம் அவருக்கு. அடுத்தபடியாக சொல்லும்போது பார்க்கிறோம் மனம் புதிதாக. அப்போ உள்ளான மனிதனை சொல்கிறார். முதலாவது புறம்பான மனிதனை தேவனுடைய பலிபீடத்தில் வைத்து விட வேண்டும். ரெண்டாவதாக உடனே உள்ளான மனிதன். நமக்குள்ள 2 மனிதர்கள் உண்டு இல்லையா? ஏனென்றால் இது மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் உள்ள போக வேண்டும். ஆகவே நம்மை அந்த ஆவியை சுமப்பதற்கு அந்த சரீரம் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் ஜீவித்து இந்த மண்ணானது தான் இருந்த மண்ணுக்கு போன பிறகு அந்த உள்ளான மனிதன் போக வேண்டும் இல்லையா? அந்த உள்ளான மனிதனை குறித்து 2வது வசனம் சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக, பி டிரான்ஸ்ஃபார்ம் என்று சொல்கிறார். மறுரூபமாக வேண்டும். அப்படினால் வேதம் சொல்கிறது அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் அப்போ இதுவரையிலும் உலக மனிதர்களாக உலகத்துடைய வேஷத்தை போடுகிறவர்களாக உலக மனிதர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ எல்லாவற்றையும் நாமும் செய்கிறதாக நாம் காணப்பட்டோம். குணங்களிலே முற்றிலும் உலக மனிதர்களைப் போல நாம் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போதும் நாம் தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறபடினால் இப்பொழுது நம்முடைய அந்த நிலைமை மாறித்தான் ஆகும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:17 சொல்வதை போல இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
எல்லாம் புதிதாயின என்று சொல்லும்போது பழையவைகள் எல்லாமே தேவனுக்கு உகந்தவைகள் அல்ல, புதியவைகளாக மாற்றப்படும் போது எல்லாமே தேவனுக்கு உகந்தவைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் எபேசியர்கள் நிருபத்தை நம்ம திருப்பி அதில் இருக்கிறதான 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2:7 கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று ஒரு ரகசியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மையும் அவரோடு கூட எழுப்பி 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அப்போதே நாமும் உயிர்த்தெழுந்து விட்டோம் என்று அவர் சொல்கிறார். நம்மை உயிர்த்தெழ வைத்து விட்டார் சேர்ந்து அவர் சொல்கிறார் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அப்படியானால் ரட்சகர் நம்மை தனியாக இந்த பூமியில் விட்டு விடவில்லை, அவரோடு கூட நம்மையும் பரலோகத்தில் எடுத்து பிதாவில் வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற அவரோடு கூட நம்மையும் பத்திரமாக வைத்திருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் இதை நம்புவார்களோ தெரியாது. ஏனென்றால் நாட்களிலே வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்றெல்லாம் சொல்லி ஜனங்களுடைய மனநிலைமையை மாறி போனபடியினால இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த ரகசியத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மனப்பக்குவம் அனைவருக்குள் இல்லை. இவைகள் திருச்சபைகளிலே இருக்கக்கூடிய தேவப்பிரியர்கள் விசுவாசிகளுக்கு அழுத்தமாக சொல்லி சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டிய வேத வசனம் இந்த வசனம். ஏனென்றால் அவரையும் நம்மோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார் இல்லையா? கொலோசியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும், 1, 2, 3. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மறைத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது இல்லையா? பூமியில் உள்ளவைகள் அல்ல. அதைத்தான் இந்த அருமையான ரோமர் 12:2 சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல். ஏனென்றால் வேதத்தை நான் வாசித்து பார்க்கும்போது பல இடங்களிலே இந்த வேஷத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 39ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேஷமாகவே மனிதன் திரிகிறான், வேஷமாகவே மனிதன் திரிகிறான் என்று சொல்லி உலக மனிதர்கள் எல்லாரும் வேஷம்தான். நல்லவர்களை கண்டால் நல்லவர்களை போல, மற்ற இடங்களில் பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். திருச்சபையில் வரும்போது ஒரு வாழ்க்கை, வெளி உலகத்தில் ஒரு வாழ்க்கை, குடும்பத்திற்குள் வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வேஷமாக திரியக்கூடாது என்று சொல்லி பவுல் தெளிவாக சொல்கிறார். மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, இந்த உலக வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆகவே இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம், பிரபஞ்சத்தினுடைய உலக மனிதனுடைய வாழ்க்கை போல ஒரு வாழ்க்கை நீ வாழக்கூடாது. ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ தேவப்பிரியன், நீ கர்த்தருடைய விசுவாச பிள்ளை. அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் உங்களை குறித்து நல்லா கவனிங்க. there is a purpose for your life. நீங்கள் உங்களை குறித்து தேவனுக்கு திட்டம் இருக்குது. ஆகவே நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னால் தேவன் என்னை அழைத்ததற்கும், தேவன் என்னை கருவில் கண்டு என்னை இம்மட்டுமாக பாதுகாத்து கொண்டு வந்ததற்கும், தேவன் என்னை சந்தித்ததற்கும், என்னை இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நடத்தினதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு அந்த நோக்கத்தின்படி தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது தான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள் வருகிறது. அந்த அனுபவங்கள் வரும்போது தான் தடைப்பட்டு நிற்கிற ஆசீர்வாதங்களின் வாசல் திறக்கப்படும். அது வரையிலும் நீங்கள் என்னதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் தேவனால் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு வாசல் திறக்கப்படவே முடியாது. தேவன் நீதி உள்ள தேவன். நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன், அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு நீதி. ஆகவே அந்த ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்பட வேண்டுமானால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் சொல்வதைப் போல அவருக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்று அறியத்தக்கதாக மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள் இல்லையா? தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை அழைத்ததற்கு நோக்கம் உண்டு. ஆகவே தான் உங்களை ரட்சித்தார், உங்களை கழுவினார். வேத புஸ்தகத்தில் ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்ளும்போது ஒரு மனிதன், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை குறித்து இவ்விதமாய் நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்தில், கர்த்தர் தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்றார். இது வேதம் சொல்கிறது கிதியோனுடைய வாழ்க்கை.
இவர்கள் கானான் தேசத்துக்கு வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளுடைய கலாச்சாரங்கள், இந்த உலக வேஷம் இல்லையா, பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம், அந்த கானான் தேசத்திற்கு ஒரு வேஷம் தரித்து அந்த தெய்வங்களை வழிபட்டு தேவனை கோபப்படுத்தி தேவனை விட்டு விலகினபடினால அவர்களுக்குள் நிறைய விரோதிகள் தேவன் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் பாருங்கள், மீதியானியர் இவர்களை இப்போது கொடுமையாக அடக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மீதியானர் திரளாகவும் பராக்கிரமசாலிகளாகவும் இருக்கிறபடியினால இந்த இஸ்ரவேலுடைய கோதுமை மணியானது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பயிரிட்டு விதைத்து நீர்ப்பாய்ச்சி விளையச் செய்து நல்லா விளைந்திருக்கும் போது, அந்த சூழ்நிலையிலே அந்த அறுவடையின் நேரம் வரும்போது மீதியானர் திடீரென்று பெரும் படையோடு வந்து எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு போய் விடுவார்கள். அவர்கள் விதைக்காததை அறுத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் விதைத்து ஒன்றும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே மிகுந்த பயத்தோடு கூட அந்த கிதியோன் ஒரு ஆளின் அருகிலே கொஞ்சம் கோதுமை, ஏனென்றால் கிதியோனை நம்பி ஒரு மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் உண்டு. அவர்கள் எப்படி நான் ஒரு ஆண் இருந்து பட்டினி போட முடியும் என்று சொல்லி குடும்பத்திற்காக அவன் சிரமமாய் உழைத்து கொண்டு இருக்கும்போது, மனபாரத்தோடு கூட இருக்கும்போது, மனவேதனையோடு கூட இருக்கும்போது அவனை அழைத்த தேவன் அந்த அழைப்பை அவனுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அந்த 12ஆம் வசனத்தில் 6:12 தூதனா உனக்கு தரிசனம், பராக்கிரமசாலியே கர்த்தர் அழைக்கிறார் என்று சொன்னார். அப்போது 13ஆம் வசனத்தில் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று சொல்லி, எகிப்திலிருந்து வரும்போது இப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் நடந்தது சொன்னாங்களே, அப்போ ஆண்டவர் கூட இருந்தார், இப்போ இல்லையே என்று சொல்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்க உறங்குவதில் தூங்குவதும் இல்லை, கர்த்தர் எப்போதும் கூடவே இருக்கிறவர். மனிதர்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு இடமாறி போகும்போது கர்த்தர் செயல்படுவதை நிறுத்தி விடுவார். இன்றைக்கு ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகி நீங்களும் நானும், இவர்கள் நிறைய பேசுவாங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், எல்லாம் கொடுக்குறேன், ஆனாலும் இன்னும் எனக்குள் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் வரவில்லையே என்று சொல்லும்போது, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு பிரியமானதை செய்து நம்மை அவர் அழைத்து ரட்சித்ததன் நோக்கத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய சகல தேவைகளையும் கொஞ்சம் கூட குறையாதபடி காத்துக்கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிறார். நல்ல முறையிலே ஆசீர்வாத வாசலை திறந்து ஆசீர்வாத தேவன் காத்திருக்கு. ஏனென்றால் அவருடைய வசனத்தின்படி நம்மை ஒப்பு கொடுத்தால் போதுமானது. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருக்கு என்ன பிரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் இல்லையா, பரிபூர்ண சித்தம். அப்போ இது கிதியோன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எப்படி ஆண்டவர் முடியும்னு சொல்லும்போது நிறைய காரியங்கள் சொல்கிறார். நான் ரொம்ப சின்ன குடும்பம், சின்ன அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, இருக்கிற பலத்தோடு போ, நான் அனுப்புகிறேன் உன்னை. நீ ஒரே மனிதனை கொண்டு போடுவது போல மீதியானை நீ கொண்டு போட நான் உனக்கு துணையாக இருப்பேன். அதற்காகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன், அதற்காகவே இந்த பூமிக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், அதற்காகவே என்னுடைய சந்ததியில் உன்னை பிறக்க வைத்திருக்கேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கிதியோனுக்கு கொடுக்க அதே அழைப்பு தான் உங்களுக்கும். தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம்முடைய பலன் தேவையில்லை, நமக்கென்று விசேஷித்த ஞானங்கள் தேவையில்லை, நமக்கென்று விசேஷித்த சமுதாய அந்தஸ்துகளும் தேவையில்லை. தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரே தகுதி போதுமானது. வானத்தையும் பூமியும் படைத்தவரும் எனக்காக ஜீவனை கொடுத்த மீட்டவரும் ஆகிய என் இரட்சகர் எனக்குள் இருக்கிறார் என்கிற அந்த ஒரே தகுதி போதுமானது. அப்போது நம் முழுமையான தேவ பிரியராய் மாற தேவன் நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா. அப்போ தேவன் பாருங்கள், அவரை அழைத்த நோக்கத்தை வெளிப்படுத்தின உடனே கிதியோன் அதற்கு கீழ்ப்படுகிறார். அதன் மூலமாக தேவனாம் மகிமைப்படுகிறது, முழு ஜனங்களும் காப்பாற்றப்படுகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கை குறித்து என்ன என்றைக்காவது யோசித்து இருக்கிறீர்களா? என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? என் தேவன் நான் எதை செய்தால் தேவனை பிரியப்படுத்தலாம், தேவனுடைய பிரியம் எதைப்படுத்தலாம் இல்லையா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் அதே தான் சொல்கிறார், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும், நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லுங்க. பிரியமானது செய்ய கற்றுத்தாரும். ஆண்டவரே, உமக்கு என்ன பிரியம் என்பது எனக்கு சொல்லித்தாரும். நீ என்னை ரத்தத்தினால் கழுவி விட்டீர், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் மாறிட்டேன், நான் தேவ பிரியனாய் மாறிவிட்டேன். இனிமேல் நான் உமக்கு பிரியப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும், உம்மை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுதான் நாம் ஆண்டவரத்தில் முதலாவது இன்றைக்கு கேட்க வேண்டிய கேள்வி. இதை கேட்டு அவருக்கு பிரியமானதை அவர் வெளிப்படுத்தும் போது நீங்கள் அதை செய்வீர்களானால் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாத வாசல்கள் திறக்கப்படும். அதுவரையிலும் நீங்கள் தேவ சமூகத்திலே எவ்வளவுதான் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது திறப்பதற்கு தேவனுடைய நீதி செயல்பட முடியாது. தேவ நீதி உள்ளவர். நான் எப்போதும் அதை அழுத்தமாய் சொல்லுவேன். அது என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நான் சென்று சொல்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர் நீதி உள்ளவர். அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர், எதிர்த்து நின்றால் அவர் ஆசீர்வாத வாசலை அடைத்து போடுகிறவர். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, முதலாவது பிரியமானதை கிதியோன் இப்போது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஒப்புக் கொடுத்தார் இல்லையா.
அடுத்து நன்மை. நம்ம எதற்காக இன்னொரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்கிறோம். அதில் இருக்கிறதான 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் தாவீதுடைய கோலியாத்துக்கு முன்பதாக நின்று யுத்தம் பண்ணுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அதே 1 சாமுவேல் 16ஆவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது சாமுவேல் சென்று ஈசாயின் வீட்டில் சென்று தைல குப்பி எடுத்து தாவீதினுடைய சிரசின் மீது ஊற்றுகிறார். அது முதல் பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்தார் என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆவது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அபிஷேகத்தை பண்ணிவிட்டார். ஏனென்றால் தாவீதுக்கு அந்த நாள் முதல் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு, ஒரு ஞானம் இருக்கிறது. தேவன் என்னை இந்த பெத்லகேமிலே இந்த ஈசாயினுக்கு ஒரு மகனாக பிறக்க வைத்ததற்கு நோக்கம் இருக்கிறது. என்னை தேவன் இந்த குடும்பத்தில், அவரை அறிந்த குடும்பத்தில் பிறக்க வைத்ததற்கு நோக்கம் இருக்குது. என்னை அபிஷேகித்து விட்டார். இதற்கு பிறகுதான், இந்த காரியத்துக்கு இவர் அபிஷேகத்துக்கு பிறகுதான் அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை கரடி வருகிறது. இவற்றை எல்லாவற்றையும் அந்த பரிசுத்த ஆவியுடைய பலத்தோடு கூட தாவீது கொன்று அவர் கருத்தில் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றுகிறார். ஆகவே இந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் தாவீதுடைய தகப்பனாக ஈசாயை அழைத்து தாவீதிடத்தில் சில பால் கட்டிகள், சில பயிர்கள், வறுத்த பயிர்கள் இதெல்லாம் கொடுத்து நேராக அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார் என்று சொன்னால், அருமையான அவருடைய படை தளபதிக்கு அனுப்பி இதை இப்போ கொண்டு போய் நீ விசாரித்து சகோதரர்லாம் நல்லா இருக்கிறாங்களா என்று சொல்லி விசாரித்து படை தளபதி கொடுத்துட்டு வா சொல்லி அனுப்புகிறார். ஆனால் தாவீதுக்கு நன்றாக தெரியும், இது தேவனுடைய ஒரு சித்தம், இது தேவனுடைய ஒரு திட்டம். அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீது நீ போவதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, உன்னை உன் தகப்பன் அனுப்புவதற்கு நோக்கம் இருக்கிறது. 40 நாட்களாக அந்த ஒரு கோலியாத் என்கிற ஒரு மனிதனை ஜெயிக்க முடியாதபடி இஸ்ரவேல் ஜனம் தடுமாறுகிறது. இப்போது தேவன் ஒரு திட்டத்தோடு உன்னை அனுப்புகிறார். தாவீது அப்படிப்பட்ட ஒரு மன உணர்வோடு கூட தேவனை துதித்து கொண்டே அந்த யுத்த காலத்திற்கு போகிறார். இங்கே போன உடனே சகோதரெல்லாம் அவரை பார்த்து துச்சமாய் நினைக்கிறார்கள். அப்போது தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறார். 1 சாமுவேல் 17:29, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி பாருங்கள், வேதம் சொல்கிறது, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, there is a reason, நான் வந்ததற்கு நோக்கம் இருக்கிறது. தேவனோட நோக்கம் வைத்திருந்தபடினால் தான் என்னை அனுப்பி இருக்கிறார். உங்களுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கிறதா? இன்றைக்கு தேவன் உங்களை ரட்சித்து அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி அவருடைய பிரியமான பிள்ளைகளாக தேவன் மீட்டெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்ற ஒரு உணர்வு இருக்கிறதா? அந்த நோக்கத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா, அந்த தேவ நோக்கத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்ற ஒரு எண்ணம் என்றைக்காவது வந்திருக்கிறதா? அல்லது ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போக வேண்டியது, காணிக்கை போட வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, வந்துவிட வேண்டியது, மற்ற 6 நாட்களும் நமக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை, மறுபடியும் அடுத்த ஓய்வு நாளிலே ஆலயத்தில் போவது, இப்படிப்பட்ட சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் ஒருவரையும் அழைக்கவில்லை. அவர் சிறப்பான வாழ்க்கை வாழதான் அழைத்திருக்கிறார். அவருடைய பிரதிநிதிகளாக இந்த சமுதாயத்தில் நின்று அவரை பறைசாற்றும் தேவ பிள்ளைகளாக நிற்பதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தாவீதை பாருங்கள், நோக்கம் உண்டு என்று சொல்கிறார். அப்போதுதான் மற்றவர்களாரும் அந்த வார்த்தை புரியல. ஆனால் அந்த கோலியாத்து கீழே விழுந்த பிறகுதான் அறிந்திருக்கிறார்கள், தேவன் இவனை அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிரியம் என்னவென்று பார்த்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தது நோக்கம் என்ன, உங்களை ரட்சித்தது நோக்கம் என்ன, உங்களுக்காய் அவர் ரத்தம் சிந்தனுடைய காரணம் என்ன அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு மனிதனை காண்பித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் நாம் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கிறோம். 6வது வசனம், அப்போஸ்தலர் 9:6 வாசித்து பாருங்கள். அப்பொழுது நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரிசனமான உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நீ அறிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பவுல் அந்த நிமிடத்தில், தேவன் அழைத்த அந்த நிமிடத்தில், என்னை தேவன் அந்த பூமியில் அழைத்த நோக்கம், ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு சித்தம் உண்டு. ஆகவே அந்த சித்தத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் இல்லையா? ஒரு பாடல் உண்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஆகவே தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ஆண்டவரே உம்முடைய என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு கேட்டார். கர்த்தர் அதன் பிறகு அவருக்கு தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். அருமையாக அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது என்று சொல்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ பிரியராகிய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டிருக்காதே.
நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. கடந்த வருடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போனாய். இந்த புதிய வருடத்தில் நான் உன்னை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ எனக்கு என்ன பிரியம் என்பதை செய்ய வேண்டும். நான் உன்னை அழைத்த நோக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். எனக்கு என்ன சித்தமோ அந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டும். அதற்கென்று உன்னை ஒப்புக் கொடுக்கும்போது நான் உன்னை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக என்னோடு கூட பேசின வார்த்தை இந்த ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் என்னோட திட்டம் தெளிவாக பேசினார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு வேறு மனிதனாய் மாறுங்கள். ஒரு வேறு சிருஷ்டியாய் மாறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எங்கள் வழி சொல்லி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து நாங்கள் வாழக்கூடாது என்று தேவன் தெளிவாய் சொல்கிறேன். என்றைக்கு ஆண்டவர் எங்களை ரட்சித்தீரோ, என்றைக்கு கர்த்தர் எங்களுடைய ரத்தத்தினால் கழுவினீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அன்று முதல் ஆண்டவரே நாங்கள் மனம் புதிதாகி மறுரூபமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறபடினால அந்த ஒரு ஞானத்தோடும் எச்சரிப்போடும் கூட நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கையில் ஆவட்டையும் முற்றிலும் களைந்து போட்டு புது சிருஷ்டிகள் ஆகி எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றின தேவனுடைய சாயலாக எங்களை வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவீராக. அவர்கள் தங்களை உமக்கு நேராய் அர்ப்பணிக்கும் போது அவர்களுக்காக வரவேண்டிய நியாயமான சகல ஆசீர்வாதங்களின் வாசல்களையும் கர்த்தர் திறப்பீர் என்று நீர் ஒரு உறுதி சொல்லி இருக்கிறபடினால் இந்த பிள்ளைகள் தங்கள் அர்ப்பணித்த அந்த நிமிடத்தில் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து நீர் சொன்னது உண்மை என்பதை நிரூபிக்கத்தக்கதாக நன்மைகளை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தட்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவினால் பலப்படுத்தட்டும். சுவாமி, உம்முடைய சாட்சிகளாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேலான ஆண்டவரை காரியங்களை நாடுகள் என்று பவுல் சொன்னதை போல அந்த மேலானதையே நாடுகிற ஒரு இருதயத்தை, உறுதியான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தேவ பிரியர்களாய் தொடர்ந்து வாழட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த நாளிலும் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை மறுபடியும் தியானித்து அதன்படியே ஒப்புக் கொடுங்கள். உங்கள் ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் திறப்பார். God bless you all.